வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 13ஆம் தேதி சனிக்கிழமை, அஷ்டமி திதி. ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த டப்பாவை நீங்க குலுக்கி வச்சாலே போதும், மேஜிக் மாதிரி உங்க வாழ்க்கையே ஒரு நொடியில மாறும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க செய்யும் போது அலுங்காம குலுங்காம பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமும் படிப்படியா குறையறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அலுங்காம குலுங்காம பணம் வரும்னு சொல்லும் போது உழைக்காம பணம் வரும்னு சொல்லி நான் சொல்ல வரல. பணம் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகளையும் அதற்கான வேலைகளையும் நீங்க செய்யும் போது அதுல இருந்து உங்களுக்கு ஈஸியா பணம் வரும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த சனி பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 8. அடுத்ததா இந்த வருஷம், அதாவது 2024வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2, 2, 4 இதை சேர்க்கும் போதும் நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். இன்னைக்கு மத்தியானம் 2:14 நமக்கு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது. இந்த அஷ்டமி திதி அமாவாசையிலிருந்து வரக்கூடிய 8வது திதி. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 8, 8, 8ங்கிற சேர்க்கை இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அஷ்டமின்னே சொல்லலாம். ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வந்த பாசிட்டிவ் கமெண்ட், அதாவது சக்சஸ் ஸ்டோரிய பார்க்கலாம். நம்ம சேனல்ல நேத்து பணவரவு அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிம்பலை பயன்படுத்த சொல்லி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரம், அதாவது அந்த சிம்பலை கையில வரைஞ்ச அடுத்த 10 நிமிஷத்திலேயே அவங்களுக்கு பணம் கிடைச்சதா சொல்லியிருக்கிறாங்க. 20,000 பணம் தேவைப்பட்ட இடத்துல அவங்களுக்கு 6,000 ரூபாய் பணம் கிடைச்சிட்டதாவும், வாடகை கொடுக்காம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தேன்னா இப்ப வாடகை கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி நமக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த கமெண்ட்டை பதிவிட்ட சகோதரிக்கு நான் இங்க நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ட சொல்றதுக்கும் ரொம்ப பெரிய மனசு வேணும்னே சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய ஃபீட்பேக் மத்தவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்கும். எனக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அஷ்டமி திதி மத்தியானம் 2:14 மேலதான் ஆரம்பமாகுது. அதனால 2:14 மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டில் நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா இந்த கண்ணாடியால ஆன பொருட்கள் எல்லாம் பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்கும். அதே மாதிரி இந்த கண்ணாடிக்கு நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதை இந்த பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சக்தியும் அதிகம். இப்போ உங்ககிட்ட கண்ணாடியால ஆன பாட்டில் இல்லைன்னா மட்டும் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கோங்க. மூடி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அது கண்ணாடி பாட்டிலா இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் டப்பாவா இருந்தாலும் சரி, கட்டாயமா நமக்கு மூடி தேவைப்படும். அடுத்ததா நமக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத பேப்பர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பேப்பரை 8 சின்ன சின்ன பேப்பரா நீங்க கிழிச்சு வச்சுக்கோங்க. அதாவது விசிட்டிங் கார்டு சைஸ்ல 8 பேப்பரை நீங்க கிழிச்சு ரெடியா வச்சுக்கோங்க. இந்த 8 பேப்பரையும் சின்ன சின்னதா கிழிக்கிறதுக்கு நீங்க கத்திரிக்கோல், சிசர்ஸ பயன்படுத்தக்கூடாது. இது நம்ம வேண்டுதல்கள்ல தடைய உருவாக்கி கொடுக்கும். உங்க கையால இந்த பேப்பரை நீங்க கிழிங்க. இப்படி கையால பேப்பரை கிழிக்கும் போது உங்க கைகள் மூலமா நாம அந்த பேப்பருக்கு எனர்ஜியை கொடுக்கறோம். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். பிளாக்
பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணாதீங்க. மத்தபடி வேற எந்த கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காக செய்யலாம். முக்கியமா பணவரவு அதிகரிக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். ஆனா முக்கியமான விஷயம், பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. பணவரவு அதிகரிச்சிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுடைய குறிக்கோள் பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுல மட்டும் இருக்கட்டும். இப்போ தேவையான பொருட்கள்ல நமக்கு ஒரு ஊதுபத்தி தேவைப்படும். அதை சொல்றதுக்கு மறந்துட்டேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், நம்ம வாராகி அம்மா கிட்டையும், பெருமாள் கிட்டையும், மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஊதுபத்தியை ஏத்தி வச்சு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டப்பாவுக்கு உள்ள அந்த ஊதுபத்தியோட புகை வர்ற மாதிரி நீங்க காமிச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா காமிங்க. ஊதுபத்திய அந்த டப்பாவுக்குள்ள நீங்க விட தேவையில்லை. அந்த ஊதுபத்தியிலிருந்து வரக்கூடிய புகை அந்த டப்பாக்குள்ள போற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 8 பேப்பர்ல முதல் பேப்பர்ல இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. என்ன எழுதணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க வேலை செய்யறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சம்பள உயர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்க எழுதிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா எவ்வளவு கடன் இருக்கோ அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. இப்ப நீங்க தொழில் செய்யறீங்கன்னா உங்களுக்கு லாபம் எவ்வளவு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது மாசம் மாசம் எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை அந்த பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க. அவசர தேவைக்கு பணம் வேணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை அந்த பேப்பர்ல எழுதிக்கோங்க. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இயற்கைக்கு உட்பட்டதா இருக்கணும். அதாவது நியாயமான முறையில உங்களுக்கு எவ்வளவு பணம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. வேற எதுவும் எழுத வேண்டாம். அந்த அமௌண்ட்டை மட்டும் அந்த பேப்பர்ல எழுதிக்கோங்க. இப்ப நமக்கு மிச்சம் 7 துண்டு பேப்பர் இருக்கும். ஒவ்வொரு பீஸ் ஆஃப் பேப்பர்லயும் இப்ப நான் கொடுத்திருக்கிற அஃபர்மேஷன்ஸ், ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதிக்கோங்க. நான் அந்த 7 அஃபர்மேஷனையும் இப்ப நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். நான் காந்தம் போல் பணத்தை ஈர்க்கிறேன். இத ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. நான் எதிர்பாராத பணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்த பேப்பர்ல கவுண்ட் கவுண்ட் கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை எழுதிக்கோங்க. இன்னொரு பேப்பர்ல பொருளாதாரத்தின் கதவுகள் எப்பொழுதும் எனக்காக திறந்து இருக்கிறதுன்னு எழுதுங்க. அடுத்த பேப்பர்ல பணம் என்னிடம் எளிதாக வந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி எழுதுங்க. அடுத்த பேப்பர்ல ஜாக்பாட் ஜாக்பாட் ஜாக்பாட்ன்ற ஸ்விட்ச் வேர்டை 3 தடவை எழுதிக்கோங்க. கடைசியா இருக்கக்கூடிய பேப்பர்ல நான் செலவு செய்யும் பணம் பல மடங்காக என்னிடம் திரும்பி வருகிறதுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்போ மொத்தமா 8 பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து வச்சிருக்கீங்க. அதுல முதல் பேப்பர்ல உங்களுக்கு என்ன அமௌண்ட் தேவையோ அதை எழுதியிருக்கீங்க. மிச்சம் உள்ள 7 பேப்பர்லயும் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் அஃபர்மேஷன்ஸ ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு அஃபர்மேஷனா நீங்க எழுதிக்கிறீங்க. இதுக்கப்புறமா இந்த 8 பேப்பரையும் நீங்க மடிச்சுக்கோங்க. மடிச்சு இந்த டப்பால நீங்க போட்டு வச்சிருங்க. முதல்ல இந்த டப்பால நாம ஊதுபத்தி காமிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறமா அந்த ஊதுபத்திய உங்க பக்கத்துல அப்படியே எரிய விட்டுக்கிட்டே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ முதல்ல அந்த ஊதுபத்தியோட புகைய அந்த டப்பாவுக்கு காமிச்சிட்டு அந்த ஊதுபத்திய உங்க பக்கத்துல எரிய விட்டுக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி 8 பேப்பர்லயும் எழுதிக்கோங்க. இந்த 8 பேப்பரையும் மடிச்சு அந்த டப்பாக்குள்ள போட்டு அந்த பாட்டில, அதாவது கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா டப்பாவை நீங்க மூடி போட்டு மூடி வச்சுட்டு இந்த பாட்டில நீங்க குலுக்குங்க. இப்படி குலுக்கும் போதும் பணம் உங்களை தேடி ஈஸியா வர்ற மாதிரி நீங்க நினைங்க. சரி, இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யறீங்கன்னா அவங்களுக்கு பணம் ஈஸியா வர்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இப்படி இந்த டப்பாவை நீங்க 1 நிமிஷத்துக்கு குலுக்கினாலே போதும். இதுக்கப்புறமா இந்த டப்பாவை கொண்டு போய் உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. இப்போ இந்த டப்பாவை டெய்லியும் இப்ப நான் சொன்ன மாதிரி குலுக்கி விட்டு நீங்க வைங்க. 1 நிமிஷத்துக்கு இந்த டப்பாவை நீங்க குலுக்கினாலே போதும். நான் இங்க டப்பான்னு மென்ஷன் பண்றது கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பா.
இந்த மாதிரி டெய்லியும் இந்த டப்பாவை குலுக்கும் போது பணம் உங்களை தேடி ஈஸியா வர்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இந்த டப்பாவை நீங்க குலுக்குங்க. இந்த பாட்டில்ல நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த டப்பால இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாத்தையும் எரிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில வந்து சாம்பலை ஊதி விட்டுருங்க. திரும்பியும் அந்த கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவை நீங்க வாஷ் பண்ணிட்டு நார்மலா எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சக்தி வாய்ந்த இந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி.